ஒரு ஃபாலோவர் கேட்டிருந்தார், ஐயா தமிழகத்தில் உள்ள பாடல் பெற்ற ஸ்தலங்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன பாடல் பெற்ற ஸ்தலங்கள் அப்படின்னா, நம்முடைய திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் மூவரால் பல ஆலயங்களுக்கு சென்று அவர்கள் தேவார பாடல் பாடியிருக்காங்க. அதுதான் பாடல் பெற்ற ஸ்தலங்களாக சொல்லப்படுகிறது. உலக அளவில் மொத்தம் 276 பாடல் பெற்ற சிவதலங்கள் இருக்கிறது. தமிழகத்தில் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இதில் நான் புதுச்சேரி, காரைக்கால் இதெல்லாம் தமிழகத்தில் வராது இல்லைங்களா. அதனால் வெளி மாநிலங்கள், வெளிநாடுகள் இதை எல்லாத்தையும் தவிர்த்து தமிழகத்தில் மொத்தம் 261 சிவதலங்கள் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இருக்கிறது. அப்போ தமிழகம் அல்லாது 15 சிவதலங்கள் வெளியில் இருக்குது. இதுதான் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் தமிழகத்தில். வரும் காலங்களில் மே மாதத்திலிருந்து அதற்கான பயணங்களை நம்முடைய சிவனை தேடியின் மூலமாக தொடங்க இருக்கிறோம். வருகின்ற 26, 27 வீரட்டான பயணம் முடிந்த பிறகு மே மாதம் முதல் நடுநாட்டு ஸ்தலங்கள்லேருந்து நாங்கள் தொடங்கலான்னு இருக்கோம். அதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும். தொடர்ந்து நீங்கள் பயணத்தில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பாடல் பெற்ற ஸ்தலங்களும் நம்முடைய சிவனை தேடி ஆன்மீக பயணத்தின் மூலமாக சென்று வழிபாடு செய்து திரும்பலாம். மீண்டும் ஒரு நல்ல ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.